Hello student, next நம்ம என்ன பார்க்க போறோம்னா dispersals of seeds. Dispersals of seeds அப்படினா dispersal அப்படினா சிதறல்னு அர்த்தம். அதாவது seeds ஃபுல்லாமே எப்படி சிதறி இன்னொரு இடத்துல எப்படி grow ஆகுறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு பிளான்ட்ஸ்லயுமே large number of seeds இருக்கும். சோ அது ஃபுல்லாமே என்ன ஆகும் அப்படினா same placesல grow ஆகாது. ஒவ்வொரு பிளேஸ்லயும் ஒவ்வொரு பிளான்ட்ஸ் எல்லாமே grow ஆகும். சோ அதோட ஃபுட் அதுக்கு தேவையான ஃபுட், வாட்டர், ஸ்பேஸ் இதெல்லாமே இருந்துச்சு அப்படினா அந்த இடத்துல அந்த சீட் வந்து எதா grow ஆகும் அப்படினா பிளான்ட்ஸா grow ஆகும். அதே மாதிரி நம்மளால பிளான்ட்ஸால என்ன பண்ண முடியாது, இன்னொரு இடத்துல போய் எனக்கு இந்த இடம் பிடிக்கல, இன்னொரு இடத்துல போய் நான் வந்து grow ஆக போறேன்னு சொல்லிட்டு அதால என்ன பண்ண முடியாது, போய் நகர்ந்து போய முடியாது. அது என்ன பண்ணும் அப்படினா ஸ்கேட்டரிங் என்ன ஆகும் அப்படினா சிதறி போய் இன்னொரு இடத்துல போய் டிஃபரண்ட் பிளேसेसல போய் அது வந்து grow ஆகும். சோ அந்த இத தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா dispersals of seeds ன்னு சொல்றோம். சோ சிதறி போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பிளான்ட்ஸ மதர் பிளான்ட்னு சொல்றோம். சிதறி போய் இன்னொரு இடத்துல grow ஆகிறத பேபி பிளான்ட்னு சொல்றோம். சோ இந்த மாதிரி சிதறி போறதுக்கு நம்ம ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஏஜென்ட் மூலமா அது வந்து என்ன ஆகும், சிதறி போகும். சோ அந்த ஏஜென்ட்ஸ் யார் அப்படிங்கறத பத்தி நெக்ஸ்ட் பார்க்கலாம். First one வந்துட்டு wind. இப்போ நார்மலா இப்போ சீட் இதெல்லாம் இருக்கு அப்படினா ஒரு ஃப்ளவர் இருக்கு அப்படினா அந்த காட்டன் பாத்துர்க்கீங்களா, காட்டன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். சோ அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படினா லைட் வெயிட்டா இருக்கிறதுனால காத்து அடிச்சோனே wind இதானனையும் சோ இங்க வந்து ஏஜென்ட் யாரு, wind. சோ இந்த wind வந்து காத்து வந்து அடிச்சோனையும் அதெல்லாம் என்ன ஆகும் அப்படினா லைட் வெயிட்டா இருக்கிறதுனால அப்படி அடிச்சிட்டு ஸ்கேட்டிங் அது என்ன ஆகும்னா சிதறி இன்னொரு இடத்துல போய் ரொம்ப தூரம் போகாது, கொஞ்சம் தள்ளி போய் அந்த காட்டன் போய் இந்த மாதிரி விழுந்த உடனே அந்த இடத்துல அந்த சீடுக்கு தேவையான ப்ராப்பர் ஏர், வாட்டர், ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும், grow ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து விண்டோட ஏஜென்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு வாட்டர் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர்ல வந்துட்டு ஃப்ரூட், சீட்ஸ் எல்லாமே நம்ம இருக்கும்ல. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதுல வந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு எது பார்த்திருப்போம் அப்படின்னா லோட்டஸ் என்ன ஆகும் அப்படின்னா அதோட லோட்டஸோட ஃப்ரூட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பாஞ்சி, அதாவது ரொம்ப ஸ்பஞ்சு போல இருக்கும். அதனால என்ன பண்ண முடியும்னா ஈஸியா ஃப்ளோட் ஆக முடியும் வாட்டர்ல, அதாவது ஈஸியா வாட்டர்ல மிதக்க முடியும். சோ அது மூலமா அந்த லோட்டஸ் என்ன ஆகும்னா ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகி அந்த இடத்துலயும் grow ஆகும். இன்னொன்னு என்ன அப்படின்னா கோகனட்டோட ஃபைபர்ஸ், அதாவது நார் பகுதியெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது ஃபுல்லாமே என்ன ஆகும்னா இங்க கோகனட் ட்ரீ எல்லாம் எதுக்கு பக்கத்துல ரிவர்ஸ், சீ அந்த மாதிரி பக்கத்துல இது ஆகும். சோ அதோட சீஷோர் பக்கத்துல இதாகிறப்போ அந்த இடத்துல இருந்து அது என்ன ஆகும்னா இப்ப விழுந்துச்சு அப்படின்னா அதோட ஃபைபர்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா அடிச்சிட்டு இன்னொரு இடத்துல கொண்டு போய் போடுறப்போ அந்த இடத்துல அது grow ஆகும். சோ இங்க நெக்ஸ்ட் ஏஜென்ட் யாரு அப்படின்னா வாட்டர். நெக்ஸ்ட் அனிமல்ஸ் நம்மளும் ஒரு ஏஜென்ட் தான். நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ மேங்கோ, பப்பாயா இதெல்லாம் சாப்பிடுறோம் அப்படின்னா அதை சாப்பிட்டுட்டு என்ன பண்றோம், அதை அப்படியே தூக்கி போட்டோம்னா என்ன ஆகும், அங்க நம்ம தூக்கி போற இடத்துல அந்த சீடுக்கு தேவையான வாட்டர், ஏர், ஸ்பேஸ் இதெல்லாமே கிடைச்சிச்சு அப்படின்னா அங்க அது grow ஆக ஸ்டார்ட் ஆகும். இது மூலமா அங்க ஒரு டிஸ்பர்சல் நடக்கும். அங்க ஒரு grow ஆக ஒரு பிளான்ட் வந்து grow ஆக ஸ்டார்ட் ஆகும். நம்மகிட்ட வந்து 2 waysல இதாகும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஹியூமன் பீயிங் சாப்பிட்டு தூக்கி போறதுனால, இன்னொன்று வந்து என்ன ஆகும்னா பேர்ட்ஸ், அனிமல்ஸ் இது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து கோவா இதெல்லாமே நீம் இதெல்லாமே சாப்பிட்டுட்டு அன்டைஜஸ்ட், அதாவது சாப்பிட முடியாம இது அன்டைஜஸ்ட் ஆகாம அது வெளியில வர்றப்போ அந்த இடத்துல அது என்ன ஆகும், அந்த சீட் எல்லாமே திரும்ப அகெயின் என்ன ஆகும், grow ஆக ஸ்டார்ட் ஆகும். இன்னொரு பிளான்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒரு அனிமல்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து தண்ணிலே இல்லாம இந்த மாதிரி போயிட்டு தண்ணிலையும் இருந்து நீர் யானை தெரியுங்களா, அதான் தண்ணிலையும் இருந்து நிலத்திலையும் இருக்கிறப்போ அதோட தோல் பகுதி, அதோட ரோமங்கள் எல்லாம் பாத்தீங்களா வளர ஆரம்பிக்கும். சோ அந்த மாதிரி இருக்க பிளான்ட்ஸ் நேம் ஷயாந்தியம் ஷீட், டைகர் நெயில் சீட், ஸ்பியர் கிராசஸ். ஸோ இதெல்லாமே என்ன ஆகும்னா அனிமல்ஸ் பாடிஸ் மேல என்ன ஆகும்னா ஸ்டிக்கினா நல்லா ஸ்ட்ராங்கா போய் என்ன ஆகும், வளர ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் விண்ட், வாட்டர், அனிமல்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு the last one by breaking open என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இந்த குட்டி விதையா இருக்கிறது வந்துட்டு இந்த என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே காஞ்சு போயிடும். அந்த விதையே என்ன ஆகும்னா நம்ம தண்ணி ஊத்தாம இந்த மாதிரி காஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அது வெயில் பட என்ன ஆகும்னா டப்புன்னு வெடிக்கும். பிரேக்கிங்னா டப்புன்னு வெடிச்சு அந்த இடத்துல கொஞ்சம் தூரமா அது வெடிச்சோடனே அதுக்குள்ள உள்ள விதையும் என்ன ஆகும், வெடிக்கும். வெடிச்ச உடனேயுமே
அங்கே போய் எந்த இடத்துல வெடித்து அந்த விதை செதறதோ அந்த இடத்துல அதுக்கு தேவையான ஏர், வாட்டர், ஸ்பேஸ் இது எல்லாமே கிடச்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல அது என்ன ஆகும், க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டிஸ்பர்சல்ஸ் ஆஃப் சீட்ஸ் பார்த்தோம். டிஸ்பர்சல்ஸ் ஆஃப் சீட்ஸில் மதர் பிளான்ட்லேருந்து பேபி பிளான்ட்டுக்கு எப்படி அந்த சீட்ஸ் எல்லாமே டிஸ்பர்ஸ் ஆகி இன்னொரு பிளேஸில் க்ரோ ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ அதில் உள்ள ஏஜென்ட்ஸ் யார் யாருன்னு பார்த்தோம். விண்ட், வாட்டர், அனிமல்ஸ், பை பிரேக்கிங் ஓப்பன்கிற 4 ஸ்டேஜ் பார்த்துருந்தோம். ஸோ இதை ஃபுல்லாமே நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக லெசன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஃபுல்லாமே ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் புக் பேக் ஒன் வேர்டு குறிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.